எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் சந்தைக்கு பாருங்க போய் காய்கறி தான் வாங்கிட்டு வருன்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னும் எங்கள் ஊர் ஞாயிற்றுக்கிழமையில போய் பாத்திரம் சந்தையில் போய் அள்ளிட்டு வந்துருக்கோம் நாங்கள். ஆமாம், இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த ஈரோடு மணிக்கூண்டு கிட்ட பாத்திரம் வாங்குற மாதிரி. இந்த வாரம் வந்து அள்ளிட்டு வந்துட்டேங்க. இன்னைக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிறைய பாத்திரம் இருந்தா கொஞ்சம் நிறைய எடுத்துட்டோம். செம்படம் பாருங்க, இது 200 சொன்னாங்க, 150 ரூபா. 5 கிலோ தாரம், 5 கிலோ 10 கிலோ பிடிக்கும் தாராளமா. பெரிய சம்பளம் பார்த்துன்னா தீபனேஷ் அம்மா இது எடுமல எனக்கு தீபனேஷ்க்கு தான் இது எடுத்தேன். பெரிய சம்பளம் 150 ரூபா தாங்க. 150 ரூபாய்க்கு பரவாயில்லையா இல்லையான்னு என்னன்னு சொல்லுங்க. பரவாயில்ல பாரு, எத்தனை கமாண்டு வரப்போகுது பாரு உனக்கு. ஆமா, இது எவ்வளோ எடுக்கான்னு சொல்லுங்க. அழகான இது வந்து இந்த பூ வைக்கிறது ஏக்கனே குழம்பே வைக்கலாமா கீழே. இந்த இதுல பூ வைக்கிறது நான் சொல்றேன். இது கெட்டி பாத்திரங்க. இது 100 ரூபா. இந்த பாத்திரம் 100 ரூபா. எப்படின்னு சொல்லுங்க. இது 100 ரூபா. பாருங்க, இது வந்து நீங்க கலர் எப்படி இருக்கு அப்படியே யூஸ் பண்ணது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து குடோன்ல பழைய ஸ்டாக்கு கிளியர் பண்ற இது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ், யாருமே யூஸ் பண்ணாது. புதுசு எல்லாமே அவங்களே சொல்லிதான் கொடுத்தாங்க. குடோன் அப்படியே போட்டு ஸ்டாக் நிறைய வச்சிருவாங்கம்மா. அது போய் வந்து அதில் கொஞ்சம் கம்மி ரேட்ல இவங்க வேணும் வந்து இவங்க கொஞ்சம் லாபம் வச்சு வைக்கிறாங்க. அவங்களே சொல்ல நான் பழசுங்க இருந்துட போகுது அப்படின்னு. பழசுலாம் இல்லைம்மா, குடோன்னு நாங்கள் அள்ளிட்டு வர்றதும்மா அப்படின்னாரு. பழசுலாம் எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அழுக்கு மட்டும்தான். இதெல்லாம் நம்ம நார் போட்டு வலிக்கிட்ட பளிச்சுன்னு வெள்ளையேறும். எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே ஈரோட்டில். இந்த செம்படம் பாருங்க, 50 ரூபா தாங்க. சூப்பராக இருக்கு. 8 செம்படம் 50 ரூபா தான். எட்டா பெருசு. கடையில் விட இது 200 ரூபா போடணும். தாராளமா 200 ரூபா போடணும். இந்த குண்டா வந்து 50 ரூபாங்க. இது 50 ரூபா. அந்த குண்டா போசி வந்து இந்த 2 போசியும் சேர்ந்து 280 ரூபாங்க. இது மட்டும் கொஞ்சம் விலை ரேட் அதிகம். காரைக்குடி போசின்னு இது கொஞ்சம் ரேட் அதிகம். இவன கெட்டியா இருக்குது. வெயிட் அதிகம். எல்லாமே வெயிட் அதிகம். இந்த ஒரு போசியே 300 ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. ஏகனே வெயிட் நல்லா இருக்குது. பயங்கர வெயிட். உண்மையாலுமே எப்படி பார்த்தாலும் இது எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 கிலோ வரும். மேம் வருங்க, 3/4 கிலோ வருங்க. பாரு ரேட்டே எழுதி இருக்கு 280 ரூபான்னு. அது 280. ஒரு போசியே விலை போட்டுருக்கு ரேட்டு. ரெண்டும் சேர்ந்து 280 ரூபாங்க. ரெண்டும் குவாலிட்டி எல்லாம் செம்ம ஹெவியா இருக்கு. நான் அதுக்கு தான் சரி வாங்கினேன். ஏன்னா அப்பா கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு போசியில் பால் வாங்கிட்டு போவார் கோயிலுக்கு. அது போசியில் தான் வாங்கினேன். ஒரு போசியில் புவனேஷ்க்கு மாவு ஊற்றி கொடுத்தங்காடி அது அங்கேயே நின்று போச்சுன்னு கொண்டு வரல. சரி அப்பாவுக்கோசரம் போசி எடுக்க போனது இதெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டோம். ஸோ இதுவும் நல்லா குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றிட்டு போகலாம். பாருங்க எல்லாம் பாருங்க புது போசிங்க. பழசுலாம் எதுவுமே இல்லை, அழுக்கு மட்டும்தான். இது எவ்வளோ நீங்கள் நம்புவீங்க? ஏன்னா இது வெயிட் கம்மி. வெறும் 30 ரூபா தான். இது 30 ரூபா. அவங்களே சொல்லுவாங்க 30 ரூபா. இதெல்லாம் காலேஜ் டைம்ல குழம்பு ஊத்திட்டு போறதுக்கு வாங்க போகும்போது 180 200 அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. ரேட்டுக்கு நாமளே வாங்கி வச்சிருக்கிறோம்ல. இது வேணா 70 ரூபாங்க. இந்த போச்சு இதுமே பிறகு அழகா இருக்குது. ஆமா, சூப்பரா இருக்குது. இது 4ஆம் நம்பர். ஆமா, இது 70 ரூபாங்க. இது ஒரு மாடல் அழகா இருக்குது. இது பாருங்க டூ போசி. சாப்பாடு கொண்டு போறது டிஃபன் பாக்ஸ். பெரிய டிஃபன் பாக்ஸ் 70 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நான் 50 ரூபாய்க்கு இடுவானு தரவே மாட்டிட்டாங்க. இத்தனை பொருள் எடுத்தங்காட்டியும் சரின்னு எனக்கு மட்டும் இது 50 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஆக்சுவலா வந்து இது மூணும் இந்த மூணும் ஒரு கடையில வாங்கணும். இதெல்லாம் ஒண்ணு கண்ணு. ஆமா, இதெல்லாம் ஒரே கடை. இதெல்லாம் சேர்ந்து ஒரே கல்ல எடுத்தோம். அதனால அந்த ரேட்டு. சொம்பு 50 ரூபாங்க. சொம்பு பாருங்க, சொம்பு 50 ரூபா தாங்க. இது வந்து எங்க அக்காவுக்கு சொம்பு என்கிட்ட நிறைய இருக்குது. எங்க பெரியக்கா கேட்டாங்க. எப்ப போனாலும் சொம்பு. ஆமா, எங்க அக்கா தான் சொம்பு பைத்தியம் தான். இன்னும் சின்ன சொம்பு கேட்ட அப்படி இருந்தது. அது வந்து கொஞ்சம் துருப்பேறின மாதிரி இருந்தது. அது வந்து 100 ரூபாய்க்கு தர மாட்டேனாங்க. வேலை கெட்டி சொம்பு வாங்கி விளக்குனா போயிடும். ஆனால் எனக்கு அது 100 ரூபா போட்டு சின்ன சொம்பு வாங்கணும் மனசு வரல. சரி இது 50 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருக்குது, அழகா இருக்குது. டம்ளர் பாருங்க எவ்வளோ கெட்டி டம்ளர். 10 ரூபா தான். நம்ம வெளியே 10 ரூபாய் இந்த டம்ளர் வாங்கிட முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். கெட்டி டம்ளர் சாமி நல்லா ஹெவியா இருக்கு. வெயிட் பார்த்துமே நல்லா இருக்குது. அது எங்கள் அக்காட்ட கேட்டேன். சரி வாங்கிட்டு அப்படின்னாங்க. சரி 4 டம்ளரு சொம்பு எங்கள் அக்காவுக்கு. இது நீங்களா ஈரோட சுத்தி இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. ஈரோடு காலையில ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணிக்கெல்லாம் கடை போட்டுருவாங்க. மணிக்கூண்டு கிட்ட இறங்குனீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும் அங்க இருக்கிற கடையெல்லாமே. இந்த கரண்டி கட்டுக்கணும். இந்த கரண்ட் பாருங்க எவ்வளவு ஹெவியான கரண்டி. எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த கரண்டி. நல்ல ஹெவியான கரண்டி. 50 ரூபா தாங்க இது. 50 ரூபா தான் இந்த கரண்டி விலையே. பரவாயில்ல,
சரியான கடையில் போனால் இது 200 கம்மி நம்ம எடுக்கவே முடியாது. வெறும் 50 ரூபா தான் இந்த கரண்டி ஒன்று. இது வந்து இது வாங்கினதுக்கு இது என்ன கோலம்னா இது கொஞ்சம் வெடிச்சிருக்குது, இந்த மூடி வெடிச்சிருக்குது, அதெல்லாம் சும்மா கொடுத்தாங்க எனக்கு. லைட்டா வெடிச்சிருக்கு அவ்வளவுதான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து காசு கொடுக்கல, அவங்களே காசு வேணாம் இதை எடுத்துக்காங்கன்னு சும்மா எனக்கு கொடுத்தாங்க. சரி ஸ்கூலுக்கு பாருமே குழம்புக்கு இது ஊற்றிட்டு போனாலும் கொடுங்கன்னு வாங்கிட்டு இவ்வளோதாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் அனைத்தும் வந்து ஒரே நல்லா வாங்கினது. கல்யாண வீட்டுக்கு வாங்கி வச்சு பரப்பி வச்சிருக்க பாருங்க. இது வேறு அழகா, இது ஒரு மாடல் கெட்டிய மூணு நல்லா இருக்கு. மொத்த பாத்திரம் ஒரு 800 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கேம்மா. ஆமாக்கா அவ்வளோதாச்சு. இவ்வளோ பாத்திரம் 800 ரூபாய்க்கு எந்த ஊர்லயாச்சும் வாங்க முடியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 800 ரூபா இல்லைக்கண்ணே, நீ 400 ரூபா அனுப்புன. 400 ரூபா 350 ரூபா. 350 400 ரூபா 350 தாமா. 350. சரி 350. நான் வந்து ஒரு 550. அப்படின்னா 800 900 ஆயிடுச்சு. 900 ரூபாங்க. இதெல்லாம் பாத்திரம் சேர்ந்து 900 ரூபா. பரவாயில்லைங்களே, கடைக்கு போனா 2 பாத்திரம் வேணா 1000. இது ஒண்ணு மட்டும் வாங்கினாவே 500 ரூபா வந்திருக்கும். ஆமா 500 ரூபா. இது 2 மட்டும் 1000 ரூபா வரும். 1000 ரூபா. இது 2 தான் 1000 ரூபா போயிருக்கு. இது 2 தான் எடுக்க முடியும் 1000 ரூபாய் கடையில் எடுத்தோம்னா. இவ்வளவு சேர்த்தியுமே பாருங்க நமக்கு எவ்வளவுக்குன்னு 900 ரூபா. 900 ரூபாய்க்கு பாருங்க அவ்வளோ பாத்திரம். நீங்க ஈரோடு பக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி தூரமா இருந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க. மணிக்கூண்டுக்கிட்ட ஒரு 2-3 பாத்திரம் கடை போட்டிருக்காங்க. நீங்க பார்த்து ரேட்டு பார்த்து விலை கேட்டுவாங்க. அவங்க சொல்ற ரேட்டு கேட்டுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் குறைச்சி கேட்டீங்கன்னா தருவாங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஒரு வாரம் பாத்துட்டா இருக்கும், ஒரு வாரம் பாத்திரமே இருக்காது. ஆமா, ஒரு வாரம் போனாலும் இல்லையில தங்கம். சுத்தமா ஒரு பாத்திரம் கூட இல்ல. இந்த வாரம் நாங்க எடுக்கிறவங்க நிறைய இருக்கு. ரொம்ப லாங்ல இருந்து வரீங்கன்னா பாத்திரம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. நான் அடுத்த வாரம் இருந்து போனேன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா வாங்கி வீடியோல போடுறேன். ஸோ நீங்க ஃபோன் பண்ணிட்டு கூட வரலாம். சரி ஆமா, சும்மா வந்துட்டு இல்லாம போனா கஷ்டம். இந்த பாத்திரம் எடுக்கிறவங்கிட்ட போன வாரம் பாத்திரமே இல்லை. இந்த வாரம் நாங்க போறோம், யோகப்பட்டது கொண்டு இருக்கிறாரு, எல்லாமே எடுத்துட்டாங்க. இதுதான் இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய குண்டா இருந்தது, மூடி படம் தூக்கு பச்சுலாம் இருந்தது. நமக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு நாங்கள் இது எடுக்கல. தம்பி முட்டி செம்பட ஆசையாக இருக்குன்னு எடுத்தேன். அப்படி இது ஒரு ஆளுக்கிட்ட ஒரு அண்ணங்கிட்ட, இது ஒரு அண்ணங்கிட்ட எடுத்தோம், இது ஒரு அண்ணங்கிட்ட எடுத்தோம். இது எல்லாமே இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு மேலே சமைக்க ஆரம்பிப்போம். சிக்கன் எடுத்துட்டு வந்துருக்குது. இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. எல்லாம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்டில். அதெல்லாம் அழகா ஏதோ இதுல வச்சு தட்டணுமா? நீ சும்மா தட்டினா இது கீழே விழுந்துரும். ஆமா, இல்ல அப்படியே குழந்துட்டு போகுது. ஆமா, லேசா கையில ஒட்டுல போகுது. அது பலகையில வச்சு தட்டலாமா? அப்புறம் தான் சரி தாராளமா சோறு பண்ணி நல்லா திங்கலாம் மாட்டேங்குது. பேஞ்சு சாப்பிட நல்லா இருக்குது. எனக்கு தான் இது வாங்குது. புது பாத்திரம் வாங்கிட்டு வந்தோடனே கழுவ ஆரம்பிச்சியமா? ஆமா கண்ணே, ஏன்னா எல்லாம் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு கைப்பட்டிருக்கோம். அதனால இப்போ விலைக்கு எடுத்து வச்சுட்டா தான் எனக்கு மனசு வைப்போம். பாருங்க எல்லாம் நீட்டா சோப்பாயில் நம்ம கலந்து வச்சிருக்கிறோம். சோப்பாயில் ஊற்றி எல்லாம் மணக்க எல்லாம் விலைக்கு கழுவி வச்சுட்டு சாமி. இப்போ நல்லா மின்னுது பாத்திரம் எல்லாம் ஓணும் பாருங்க. பாத்தியா பல இருக்கு. பழைய பாத்திரம் இல்லை, பழைய பாத்திரமே புது பாத்திரம் தாங்க. குடோன் இருக்கிறனால பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கைப்படும்ல. அதனால வந்து நான் வந்தமே எப்பயுமே வாங்கினாலுமே பளிச்சுன்னு விலைக்கு கழுவி வெயில காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன சமையல் ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிக்கிறேங்கண்ணே. இங்க பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு நாட்டுக்கோழி தான் 300 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து இதுதான் நம்ம முளவாட்டி குழம்பு வச்சு சோறாக்க போறோம். என் நைட்டு தான் இட்லி சுட்டு சாம்பார் வச்சேன். இந்த குழம்பே நான் கிடக்குது. அதை இப்போ வந்து சாப்பாடு செஞ்சு நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்னைக்கெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிடலாம். எங்கள் ஊரில் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிற கடையை கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாம் வெயிட்டுமே நல்லா தாராளமாக போடுறாங்க. 300 ரூபாய்க்கு எடுத்தோம்னா அதுக்கு மேலேயே காலு ஈரல் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஃப்ரீயா வாங்கினேன். நாட்டுக்கோழியில வந்து காலோட தான் எடை போடுவாங்க. கால் இல்லாமலே எடை போடுவாங்க. காலு தலையெல்லாம் வெயிட்ல வைக்க மாட்டாங்க. மற்ற இடத்துல போட்டோம்னா காலு தலை எல்லாமே வெயிட்ல தான் வச்சு போடுவாங்க. எனக்கு இந்த கால ரொம்ப பிடிக்கும். காலெல்லாம் வந்துட்டு கால்ல எல்லாம் சத்து நிறைய இருக்கு. கொலாச்சின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம மூட்டுல இருக்கிற அந்த ஜவ்வெல்லாம் வந்து நல்லா சத்து கொடுக்கும். ஏன்னா எனக்கு தான் மூட்டு ஜவ்வெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போச்சுங்கிறாங்க. அதனாலதான் எனக்கு பெரிய பிரச்சனை. வெளிநாட்டுல கோழி காலோட விலை தான் அதிகம். ஐயோ, எனக்கு இந்த காலே ரொம்ப பிடிக்கும். இதுல இருக்க இந்த சதையில கெட்டியிருங்களா, அதை கடிச்சு அடியே மென்னு தின்னா அது ஒரு டேஸ்ட், தனி டேஸ்ட். இந்த காலு இந்த கல்லு ஈரலும் ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே கடுக்குன்னு மென்னு சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட். இந்த காலு இந்த கல்லீரல் ஈரல் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. கோழித்தலை, இதுல கோழித்தலை இல்ல, கோழித்தலை இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க வேண்டியது. இதான் நான் சாப்பிட்டுக்குவேன். சரிம்மா, சரி சமைப்போம். சமைக்கலாங்க.
பாத்திரம் விளக்கி வெயில காய வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்க்குறேன். மணியார் 9 ஆயிடுச்சு. படப்பட நம்ம சமைக்கலாம். சமைச்சு சாப்பிட்ற டைம் 6 ஒரு 10:30 சாப்பிட்டுருணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள். ஆக்சுவலாக சிக்கனோடைய நாட்டுக்கோழி ரெசிபி வந்து நிறைய டைம் போட்டோம். ஸோ ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய் கூட பார்த்து செஞ்சுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட் செமையா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இருந்தா குழம்பு பயங்கர டேஸ்டா இருக்குங்க. அதே இந்த கோழி இது நம்ம மாத்திக்கிட்டு கொடுத்தாங்கன்னா இந்த குழம்பு வந்து சப்புன்னு இருக்கும். அதையும் நம்ம சொல்லிடணும். பள்ளிப்பாளையத்துல அந்த ER தியேட்டர் கிட்ட ஒரு கோழி கடை இருக்கும். நிறைய கூட்டம் இருக்கும். அங்க வந்து எப்பயுமே நாட்டுக்கோழியா தான் தராங்க. நாங்க இப்போ ஒரு 2 மாசமா தான் அங்க எடுத்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு கோழிக்கறி எல்லாம். நல்லா இருக்கு. நிறைய பேர் அங்கதான் எடுக்கிறாங்க. நாங்களும் இப்ப அங்கதான் எடுத்து 2 மாசமா அங்க எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க நாட்டுக்கோழிக்கு வந்து மம்மி வந்து எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. இதுல என்னென்ன போட்டிருக்கு? அது வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, வறுத்துறணும், உளுத்தம் பருப்பு, பிரியாணி இலை 1. இப்போ இந்த வாட்டி வந்து வித்தியாசமா செலண்டு பாசமா இருக்கட்டும். பிரியாணி இலை 1, பிரியாணி இந்த நட்சத்திரம், பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூனு எல்லாமே வறுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை 1 கை. பாருங்க நாட்டுக்கோழி இந்த மாதிரி சமைச்சு பாருங்க, அருமையா இருக்கும். அதுல என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுல வந்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயமும் 2 தக்காளி. இதுல வந்து சின்ன வெங்காயம் பாருங்க, சின்ன வெங்காயமும் 2 தக்காளி பழமும். இது எண்ணெய் ஊற்றி வளர்க்குறேன். இது எல்லாமே நைஸா நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு அரைப்பேன். நான் அரைக்கும் போது காட்டுறேன். இது நல்லா அரைச்சுக்குவாங்க. ஆமாக்கு அரைச்சிக்கணும். தேங்காய் போட்டு அரைக்கிறேங்கண்ணே. தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் போடு. இதுல வந்து கொஞ்சம் எடுத்துட்டு 1/4 மூடி தேங்காய் போடுறேங்கண்ணே. எல்லாம் போட்டு நைஸா நான் அரைச்சி வச்சு காய்ச்சல் பையன் வெளியே போறாங்க. நம்ம ஈரோடு பள்ளிப்பாளையம் அது போல அரைச்சு வச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. சரி நீ அரைச்சிருமா, அரைச்சி அப்படியே தாளிக்கிறது தான். ஆமா தம்பி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிக்கிறது தான். சரி இதோட டீடைல் வீடியோ நான் கீழே கொடுக்குறேன், நீங்க அதை பாத்துக்கலாம். நீங்க வந்துட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க சரிம்மா. பக்கத்துல காளியம்மன் கோயில் இப்ப பண்டிகை. அடுத்த வாரம் 18க்கு பண்டிகை. இன்னைக்கு பால் குடம் போகுது. சரி அடுப்புல குழம்பு வச்சு அடுப்பு குறைச்சிட்டு வந்து செம சூப்பரா இருக்கு. நாமளே தான் கூப்பிடுறாங்க. என்னால அவ்வளவு தூரம் தூக்கிட்டு வர முடியாது, போறதில்ல. ஆயா இங்க இருந்து கும்பிட்டுக்கிறது பாரு. திணறலாட்டாச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு? செமையா இருக்கு. சூப்பர். என்ன பண்ற? நான் சொன்னல இங்க பாருமா.